நாளும் கோலும் என்ன செய்யும் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் நம்முடைய முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு கர்மாவில தான் பிறந்திருக்கோம். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொள்ளணும் அதுக்கான பதிவு தாங்க இது. நீங்க மாத பலன் பாக்குறீங்கன்னா, குரு சுக்கரன் ஜோதிடியில பாக்குறீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்திய நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகம் இருக்கு. ஏன்னா இந்த மாசத்துல ஜூலை மாசத்துல 2 ராஜ யோகம் இருக்கு. ஒண்ணு, வருஷத்துல ஒரு வாட்டி புதன் ஆட்சி பலமாயி புத ஆதித்ய யோகத்துல சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. ஒண்ணு. அடுத்து சிவராஜ யோகம். இது 2 யோகமும் உங்களுடைய ராசிக்கு அது நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா? அன்பார்ந்த மகர ராசி என்பவர்களே, பொதுவாக மகர ராசி காலச்சக்கரத்தின் 10வது ராசி தான் அந்த மகர ராசி. எப்படி? கால புருஷனுடைய 10வது ராசி. எப்போதுமே சரிங்க, நல்ல உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசினா மகரம் மட்டும்தாங்க சொல்லணும். இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? மகரத்தை பொறுத்தவரை நீங்க எப்படி வேணா போங்க, என்ன காரியம் யூஸ் பண்ணுங்க, இவங்க ஒரு விஷயம் நினைச்சிடாங்கன்னா அந்த விஷயத்த முடிக்காம வெளியில வர மாட்டாங்க. இது மகரத்துடைய இயல்பான குணம். ராஜா பார்த்து நல்லா உழைக்கக்கூடிய திறமையான குணம், நிறைய கண்ணியம், கட்டுப்பாடு, பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம், அந்த எல்லாமே பாருங்க இந்த மகரத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் நல்லா தெரிஞ்சுக்கணும். வரக்கூடிய ஜூலை மாசம் உங்களுக்கு என்னென்ன நல்ல ஒரு யோகம், என்ன எப்படிப்பட்ட ராஜ யோகம், ஏன்னா அந்த 2 விதமான யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது, அதுக்கான பலன் தான் அது. திரும்பவும் சொல்றேன், எத்தனை பேருக்கு முருகபெருமானை பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். கடைசி முடிவு வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு விதமான பலன் கொடுக்கும். கிரகமே பார்க்கும்போது ஒரு ராசில இருந்து பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், இதுல ரிஷப ராசி. அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கும். எப்படி? சூரியனும் புதனும் சேர்ந்து ஒரே இடத்துல. 6ஆம் இடத்துல புத ஆதித்ய யோகத்துல, 7ஆம் இடத்துல குரு உச்சமாய் உங்க ராசியை பார்ப்பார். 8ஆம் இடத்துல சுக்கிரனும் எதுவும் சேர்ந்து இருக்கு கிரக அமைப்பு. இதுல ஒரே ஒரு பயிற்சி மட்டும் தாங்க வருது. சூரிய பகவான் கரெக்டா ஜூலை மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் இடத்துக்கு வந்து இந்த சிவராஜ யோகமாக அமைஞ்சு நேரம் உங்க ராசியை பார்ப்பது இது மிகப்பெரிய ஒரு வெற்றி படிக்கான நேரம்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா சனி பகவான் பயிற்சி ஆகிட்டாரு. ஆனா பயிற்சியாயும் ஒரு நிம்மதி இல்லை, வருமானம் எனக்கு இல்லை, இன்கம் சரியா இல்லை, நான் ஒரு குழப்பத்துல இருக்கேன், சரியான ஒரு முடிவு எடுக்க முடியல, ஒரு திங்க் சரியான ஒரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே சுலுவாவே இருக்கு, என்னன்னே தெரியல, என் லைஃப் இப்படிதான் இருக்குமா, என்ன 7 சனி சொன்னாங்க, இப்ப என்ன நல்லாதான் சனி பகவான் இருக்காரு, என்னமே நல்லதுன்னு நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. சில பேர் பிறந்ததுலேருந்து கஷ்டப்படுறாங்க. பிறப்புல இருந்து என்னடா நம்ம எதுக்குன்னா பிறந்தோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க நிறைய பேர். ஏன்னா இது கர்ம ராசி இல்ல. சில பேர் பொருளாதார வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்தையும் நிரந்தரமான வேலை இப்ப இருந்தா கேட்டீங்கன்னா வேலை உத்தியத்துல கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்கும், இல்ல ஒரு அலைச்சல் இருக்கும், இல்ல அதிகாரி சம்பந்தமா ஒரு பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. இப்படி மேல் அதிகாரி சம்பந்தமா ஏதாவது உங்க தலைமை லீடரோ அவங்கள்ட்ட ஒரு அவமானமோ பிரச்சனையோ ஒரு எதிர்பாராத ஒரு தடையோ தாமதமோ, நிறைய பேர் கம்பெனி வேலைக்காண்டி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நிரந்தரமா நல்ல வேலை இருக்காது, இந்த வேலையை விட்டு மாறலாமாங்கிற ஒரு பிளான் நிறைய பேருக்கு மகர ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்க கேட்டு பார்த்துக்கோங்க. இதுல இல்லைன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. 2-3 மாசமா அவங்க மனநிலை இப்படிதான் இருக்கும். கரெக்டா ஒரு முடிவு எடுக்க முடியல, கரெக்டா ஒரு சிந்தனையை வச்சு இவங்க இறங்க முடியல. ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொதுப்பொருள் கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஏன்னா அந்த கிரகத்தை வச்சு நான் சொல்றேன். நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம் இதெல்லாம் ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய ஜாத தசாபுத்தி சரியில்லைன்னா இந்த கோச்சார கிரகம் இது மாதிரி ஒரு பலவீனத்தை காட்டியிருக்கோம். ஏன் படிப்பு கல்வியை தடப்பட்டிருக்கும், தொழில் ரீதியாக ஒரு தடவை சந்திச்சிருப்பாங்க. நீங்க கேட்டு பாருங்க, மகரத்தை பொறுத்தவரை சரியான அமைப்பு இருக்காது. இருந்தாலும் நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ஜூலை மாசம் இந்த 30ஆம் தேதிக்குள்ள இந்த யோகங்கள் இருக்கு. அதனால நிறைய நல்லது அவங்க சொல்ல போறேன். ஏன்னா நல்ல பலன் அதிகமா இருக்கு. வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு வேலை உத்தியத்துல ஒரு பெரிய ஒரு லக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். இந்த ஜூலை மாசம் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க எழுதி நோட் பண்ணிக்கோங்க. வேலைஸ்தான அதிபதி எப்படி? நான் எதுக்கான சொல்றேன்னா, சொந்த வீட்டுல புதன் இருக்காரு, அதுவும் ஆட்சி பலம். இந்த புத ஆத்தி யோகமும் சொந்த வீட்டுல 6ஆம் இடத்துல இருந்து அவர் குருவுடைய நட்சத்திரத்தை இருக்கிறாரு. நான் ஏன் காரணம் இல்லாம நான் சொல்லல, உங்களுக்கு ஆதாரத்தோட சொல்றேன்.
நல்ல வேலை. குரு புதன் சனி ஜாதகத்துல நல்லா இருந்தா சூப்பர் வேலை, ப்ரொமோஷன் வேலை, வெளிநாடு வெளியுள்ளவர்களுக்கு ஒரு டாப்பான ஒரு வேலையை பார்க்கக்கூடிய அமைப்பு. இது நோட் பண்ணியே வச்சுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜூலை மாசம் 30 தேதி முடியறதுக்குள்ள இந்த வாழ்க்கையில கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த விட நல்ல வேலை. உங்களை யாரெல்லாம் உங்களை மட்டமா கீழ்த்தனமா உங்களை பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் இந்த ஜூலை மாசத்துல கிரகத்துடைய அமைப்பு அப்படி இருக்கு. ஆனா ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா நான் சொன்ன விஷயம் மாறாது ராஜா, கண்டிப்பா வராது. நீங்க எவ்வளவு கடன் இருக்குமே அந்த கடன் நம்ம கொஞ்சம் அடைப்பீங்க பாரு. நான் சொல்லட்டுமா என்ன காரணம் ஏன் கடன் அடைப்பீங்கன்னு? கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் பகவானா இருக்கிறதுனால, புதன் அங்க இருக்கிறனால குரு உச்சத்துல இருக்காரு. நல்லா பாருங்க, குருவுடைய சாரத்துல இந்த புதன் இருக்கனால அந்த குரு உங்க ராசியை பார்க்கலாம். இங்க கடன் சுமை உங்க மேல வராது. கொஞ்சமாச்சும் கடன் அடைப்பீங்க. லோன் சம்பந்தமா எத்தனை பேங்க் நீங்க ஏறி இருப்பீங்க இறங்கியிருப்பீங்க. அந்த லோன் இப்ப சாங்ஷன் ஆகும். எனக்கு கொஞ்சம் லோன் வேணும், கடன் வேணும், தொழில் பண்ண, வீடு கட்ட, ஏதோ ஒரு காண்டி ஒரு பேங்க் லோனுக்காண்டி நீங்க மூவ் பண்றீங்க. ஆனா அது இங்க தடங்களை இருந்துச்சு. ஏன்னா ஜூலை 23 புதன் வக்கரமா இருக்கும்போது ஒரு தடங்களை ஒரு தடையை கொடுத்துருப்பாரு. ஆனா மேக்சிமம் இப்ப கொடுக்காது. இப்ப நல்ல ஒரு டைம் வேலை செய்ய பார்த்துக்கோங்க. உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, வயிறு சார்ந்த பிரச்சனை, மன நிறை, மன குழப்பங்கள், மன தடுமாற்றங்கள் எல்லாமே மகர ராசியை பொறுத்தவரை கண்டிப்பா இருந்திருக்கும். இப்ப சரியாகும். கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். பொதுமக்களுடைய தொடர்பு, நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கமான நிறைய நல்ல விஷயங்கள் அதிகமா இருக்கு. வாங்குங்க. திருமணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. எத்தனை பேருக்கு அதிக திருமணம் நடக்கிறது இந்த மகர ராசியில நிறைய இருப்பீங்க. கணவன் மனைவி புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்வீங்க. இதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா சனி பகவானே நேரா பாருங்க, சனி பகவானே புதனுடைய சாரத்துல இருக்காரு. இந்த புதாத்தி யோகமும் இருக்குது. புதன் பகவான் குருடைய சாரத்துல போனாலும் எப்படிப்பட்ட ஒரு பம்பு சண்டை பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும். நல்ல டைமா இருக்கும். வீடோ இடமோ பூமியோ வாங்கணும் கட்டணும்னா நீங்க கட்டி தான் ஆகணும். அதுக்கான நேரம் இப்ப வேலை செய்யும் போது 4ஆம் வீட்டு அதிபதி இப்படி வீடு இடம் பூமி சொத்து காட்டக்கூடிய அதிபதி நேராக 5ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல ஏறி 11ஆம் இடத்துல லாபத்தை பார்க்கறதுனால நீங்க வீடு இடம் பூமியில காசு பணம் போட்டா சூப்பரா இருக்கும். இப்ப அது வண்டியோ சொகுசு காரோ சொகுசு பக்கம் இடமோ வீடோ வாங்கக்கூடியோ பர்ஃபெக்டா வேலை செய்யும். அது மட்டும் இல்லாம மனைவி பேர்லயோ கணவன் பேர்லயோ வண்டியோ வாகனமோ வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய பிளானை இப்ப போட்டுருவீங்க. இது ஜூலை 30க்குள்ள உங்க வாழ்க்கை நடக்குங்க. ஒரு தாத்தா சொத்தா இருக்கட்டும், அப்பா சொத்தா இருக்கட்டும், எந்த ஒரு சொத்தா இருக்கட்டும், சொத்து எந்த சொத்துல வளர்க்கறதுனாலும் அது சரியாகும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் தாண்டி நான் சொல்றேன், வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, வேலைவத்துல எந்த ஒரு கஷ்டமும் வராது. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். குழந்தை பாக்கியம் 100% சூப்பரா வேலை செய்ய பார்த்துக்குவோம். அங்கே 5ஆம் இடத்துல செவ்வாய் பலமா இருக்கிறனால ஒரு பலமா இருக்கு. புதுசா தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து மூவ் பண்ணுங்க. செம்ம தொழில லாபம், செம்மையா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். பயணங்கள் சூப்பரா இருக்கும். நல்ல வருமானங்கள் நல்லா இருக்கும். நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய அமைப்புக்கு இப்ப எடுங்க. லாட்ரி எடுக்கவங்க ஆசை இருக்குல்ல, எடுத்து பாருங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா லாட்ரியும் உங்களுக்கு அதிகமா இருக்குது. என்ன காரணம் நான் சொல்லிடுறேன். நல்லா பாருங்க. 5ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தை அவர் சொந்த வீட்டை அவரை பார்ப்பதால் நல்லா தெரிஞ்சுக்கணும். 5ஆம் வீட்டு அதிபதி நேரம் அவர் சொந்த வீட்டை 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால பெருங்கொண்ட பணம் 11ஆம் இடம். அங்கே லாட்ரியோ ஜாதத்துல எந்த கிரக யோகமா இருக்கோ அதை பார்த்து எடுத்தா வாய்ப்பு இருக்கு. மகரத்தை பொறுத்தவரை அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம கூப்பனுக்கு வெற்றியா வரும். ஏன்னா சில பேர் கிட்ட வந்து போகும் பாருங்க. ஆனா இப்ப அடிக்கும் பாருங்க யோகம். உடம்பு ஆரோக்கியம் வந்து கவலைப்படாதீங்க, நல்லா இருக்கும். அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எக்ஸாம் இருந்தாலும் சரி, மாணவ மணிலாம் சொல்லிருங்க, மேல் படிப்பு பட்ட படிப்பு எது சம்பந்தமா நீங்க படிப்புகளில போனாலும் உங்களுக்கு இப்ப தோல்வி கிடையாது. எல்லாமே வெற்றியா வரும் பார்த்துக்கணும். ஏன்னா தோல்விக்கு நான் கொண்டு போக முடியல. நல்ல டைம் சூப்பரா பக்காவா பர்சனாலிட்டியா போகுது மகரத்துக்கு. எது சம்பந்தம் படிச்சாலும் சரி படிப்புகளில் தடை இருக்காது. மெயினா மருத்துவ படிப்பா, டீச்சிங் லைனா, ஐடிஐ ஃபீல்டா, மெக்கானிக்கல் ஃபீல்டா, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டா, எதா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு. பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. இப்ப நட்சத்திரத்துக்குள்ள போமா. முதல் நட்சத்திரம் என்ன வருதுல உத்திராடம். எப்படி உத்திராடங்கிறது நல்ல ஒரு அனுகூலமான நட்சத்திரங்க. பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், அறிவான குணம் நிறைய இருக்கும். சூப்பரான ஒரு கேரக்டருங்க.
இப்ப வேலையை பத்தி அவங்க சிந்தனை வரும். வருமானம், வேலை, குடும்பம் இதை பத்தியும் சிந்தனை ஓடும் இந்த மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுக்கு முன்னாடி வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, வருமானம் இல்லை, ரொம்ப தொழில் பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா உத்திராடத்தை போது நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இனிமேல் எல்லாமே டோட்டலா மாறுது பாருங்க. உங்க மேல கடன் இருக்காதுங்க, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, கேஸ் இருக்காது, நண்பர்கள் கூட்டாளி பழக்கம், நிறைய ஒரு நல்ல விஷயம் இந்த உத்திராடத்துல போகும். சூப்பரா இருக்கும். முருகனுடைய அருள் முழுக்க கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு வெற்றி உங்க பார்த்து தெரிய வரும். அடுத்து திருவோண நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு போறவங்க, தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நிறையான ஒரு திறமையான குணம் உங்கள்ட்ட இருக்கு. உங்க கற்பனையை வெளியில நீங்க தான் பெரிய ஓப்பன சொல்ற கற்பனையை வெளியில கொண்டாந்தா திருவோணத்துல பிறந்தவங்க செம்ம டாப்பான யோகம் பார்ப்பீங்க. கஷ்டமே வராதுங்க. தோல்விக்கான ஆப்ஷன் நான் சொல்ல மாட்டேன். திருவோணத்துல பிறந்தவங்க வெற்றிக்கான ஆப்ஷன் தான் அதிகமா சொல்லுவேன் நான். நண்பர்கள், கூட்டாளி, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, படிப்புகள், வேலை, உயர் பதவி, ஆசிரியர் வேலை, அடுத்து கலை சம்மந்தப்பட்டது, இசை சம்மந்தப்பட்ட துறை, அடுத்து இந்த அழகான பொருட்கள் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எதுலையுமே டக்குன்னு ஒருத்தர் கவர் பண்ணக்கூடிய குணம், பேச்சு திறமை கூட நிறைய இருக்கு. உங்க கற்பனை மட்டும் யூஸ் பண்ணுங்க, மிகப்பெரிய வெற்றி உங்க தெரிய வரும். நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது திருவோணம் மட்டும்தான். அடுத்து அவிட்ட நட்சத்திரம். ஸ்ட்ரெயிட் பார்வர்டு எல்லா விஷயத்திலையும். எப்படி ஸ்ட்ரெயிட் பார்வர்டு, தைரியம், தன்னம்பிக்கை சூப்பரா இருக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை விட மாட்டாங்க. இனிமே எதை எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வரும். அவிட்டத்தில் பிறகு எல்லாமே அலுவலமா இருக்கு. எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் நடக்காது அவிட்டத்தில் பிறகு. பொருளாதாரமா, வருமானமா, வேலையா, தொழிலா, உத்தியோகமா, வெளிநாடா, வெளியூரா, தொழில ஒரு மாற்றமா, எல்லாமே சேஞ்ச் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். நீ எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியா வரும். அவிட்டத்துக்கு வந்து சொல்றேன். இப்ப இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்பில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது, எல்லாமே சூப்பரா இருக்கும் அவிட்டத்துக்கு. ஏன்னா ஒரு நட்சத்திர அதிபதி செவ்வாய் 5ஆம் உட்காந்து ஒரு நல்ல விஷயத்தை பத்தி சிந்திங்க, நல்லதை மட்டும் யோசிங்க, நல்லது உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய செலவு, நிறைய பிரச்சனை, குழந்தைகளுக்கோ, குடும்பத்திலேயோ, வண்டியோ, வாகனமோ, வீட்டுல, இடத்துலயோ, பூமியிலேயே நிறைய பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. நீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க. இப்ப எல்லாமே சுப செலவு, சுபகாரியம், நல்ல காரியம், நல்ல விஷயம் எல்லாமே உங்க பக்கம் சாதகமா இருக்கு. சூப்பரா இருக்கு. அவிட்டத்துல போங்க. நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து அவிட்ட மட்டும் தான் எல்லாமே நல்லதாமே. வரக்கூடிய ஜூலை மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.